1 கிலோ பிஸ்தா இதை வடைச்சட்டியில் நல்லா வறுத்துறணும். சலசலன்னு சவுண்டு வரும். இதில் வந்து முந்திரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வறுக்கணும். இது நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் வறுக்கணும். இது பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு. சாப்பிடும்போதே நமக்கு வந்து அது கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம பல்ஸ் மோடில் மிக்சியில் தான் அரைக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடிலே வச்சு அரைக்கணும் இதை. அப்போ தான் இது மாதிரி ஒரு பவுடராக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைக்கணும். இந்த மாதிரி நிறைய அரைக்காமல் இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக மணலாக சூப்பராக அரைச்சிச்சு பாருங்கள். இது பாதாம் பருப்பு அரைக்காமல் பெருசாக இருந்தால் ஒவ்வொரு அரைச்சிட்டோம்னா அது வந்து ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால மெதுவாக தான் அரைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. முந்திரி பருப்பு நல்லா பவுடர் ஆயிரும். இது பிஸ்தா, இது முந்திரி, இது பாதாம். எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இப்போ 1 டம்ளர் பாலில் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் அரைச்ச பவுடரை மிக்ஸ் பண்ணினது இதில் இருக்குது. இதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா அதிலே பாதி வெந்துடும். உங்களுக்கு சுகருக்கு ஸ்வீட்டுக்கு எது வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தது போக இதில் 1 டம்ளர் வந்திருக்கு. நான் வடிகட்டிட்டேன். இந்த வடிகட்டினதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் நல்லா வடிகட்டிடுங்க நைஸாக. காஃபி டீ வடிகட்டுவோம்ல, அதில் வடிகட்டிட்டு கொடுத்தோம்னா சூப்பராக குடிச்சிருவாங்க. பெரியவங்க நம்ம இந்த அளவுலேயே நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கடையில் வாங்காமல் வீட்டிலையே சூப்பராக செஞ்சிடலாம்.